ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது தென்னங்கீற்று தோரணம். தென்னஞ்சோகையை வச்சு நம்ம தோரணம் பண்ணுறது, கிளி பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தோரணம் வீட்டில் தொங்க விடுறப்ப, ஃபங்க்ஷன் டைமில் நம்ம பண்ணுறப்ப நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் எல்லாருமே இது ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது. நீங்களும் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 சோகை இருந்தால் போதும், அதில் பண்ணினாலே போதும். எப்படி நம்ம மருதாணி வைக்கிறப்ப அதை கையை நம்ம பார்க்கையிலலாம் நம்மளுக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி தோரணம் நம்ம வீட்டில் நம்மளே பண்ணி தொங்க விட்டுருக்கிறப்ப அதை பார்க்கையில எல்லாமே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்காக தான் நான் இதை பண்ணி வீடியோ போடணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு செய்வீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அதில் இதை 2ஆக எடுத்துட்டு அதை மேலே ஒரு சைடு இருக்கிறத மேலே எடுத்து இன்னொரு சைடை மடித்து கீழ்ப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இதையும் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே கூடி மடித்து விட்டுட்டோன்னா அவ்வளோதான். அப்படியே கையில் அமுத்தி விட்டுட்டிங்கனாலே அப்படியே நின்றுக்கிடும், ஒன்றும் செய்ய தேவையில்லை. பின் பண்ணியிருக்கா என்னன்னு நினைப்பீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கையில் மடித்து விட்டுட்டு அந்த எட்ஜை மட்டும் நம்ம நல்லா நீவி விட்டுறணும். அப்போ அப்படியே நின்றுக்கிடும். இந்த தோரணம் நம்ம பண்ணி வீட்டில் போடுறப்ப ஒரு வாரத்துக்கெல்லாம் இதோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த இதை பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் கிளி பண்ணலாம், கூடை பண்ணலாம், ஃப்ளவர் பாட்டு எல்லாமே பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது கிளியும் இந்த தோரணம் பண்ணுறது மட்டும்தான் வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள்.
மாதிரியெல்லாம் நம்ம வந்து செஞ்சு குழந்தைங்கள கூட வச்சுட்டு பண்ணுறப்ப அவங்களுக்குள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டி வரும். நம்ம களிமண்ணில் அந்த காலத்தில் அது இதுன்னு செய்கிறதுக்கு பழக்குவோம். நம்ம ஒன்று சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க இன்னும் 2 சேர்த்து செய்வாங்க. நம்ம தான் செஞ்சுருப்போம் அந்த மாதிரியெல்லாம். ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்கல. அதனால் நம்மளும் இதுலையாவது இந்த மாதிரி இந்த இதை வச்சு பண்ணுறப்ப இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து யோசித்து நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து அது வந்து ரொம்ப பிரெயினுக்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். யோசிக்கிற திறனை அதிகப்படுத்தும். இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகளை கூட வச்சுட்டு பண்ணுறப்ப அவங்களுக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதே சமயம் அவங்களும் நிறையா கற்றுக்குவாங்க. அதனால் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஃபெஸ்டிவல் டைமில் இப்போ கார்த்திகை தீபம் வருது அடுத்து. அந்த டைமில் எல்லோரும் இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் தோரணம் பண்ணி விளக்கு ஏற்றுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது டவுட்டுனாலும் சரி, என்ன உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னை சரி பண்ணிக்கிறேன். ஃபர்தராக என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எல்லோரும் நல்லபடியாக தோரணம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி. ஓகே, பாய்.